நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி நெற்பயிர்கள் ஒருபுறம் மழை நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் மறுபுறம் அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் முளைத்து வீணாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. விளைநிலங்களில் தேங்கியிருக்கக்கூடிய மழை நீருக்கு அரசு எப்படி பொறுப்பாகும் என்ற கேள்வி எழுந்தாலும் நெல் முறையாக கொள்முதல் செய்யப்படவில்லை என்கிற புகாரும் எழுந்திருக்கிறது. நெல் மூட்டைகள் தேக்கத்திற்கு யார் காரணம், மாநில அரசு கூறுவது என்ன, அதன் உண்மைத்தன்மை போன்றவற்றை அலசி ஆராய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பார்த்து பார்த்து வளர்த்த நெல்மணிகள் சாலையிலும் மழையிலும் மிதிப்பட்டு சின்னா பின்னமாகும் நிலைமையை பார்த்து இரத்த கண்ணீர் வடிக்கும் டெல்டா விவசாயிகளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது? நடப்பாண்டு 7 முறை மேட்டூர் அணை நிரம்பிய நிலையில் கடைமடை வரை தண்ணீர் பாய்ந்தோடியது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடியும் வழக்கத்திற்கு மாறாக சுமார் 9 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நல்ல விளைச்சலும் வந்திருந்தது. மணிமணியாக விளைந்து நிற்கும் நெல்மணிகளை பார்த்து விவசாயிகள் அடைந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை என்பதுதான் வேதனையே. எனக்கு பயங்கர சேதமாக இருக்கு, ஒன்றுமே செய்ய முடியாது இருக்கு. என்ன பண்ணுறேன்னு தெரியல. அறுவடைக்கு மிஷின் கிடைக்கல, அறுத்தாலும் நெல் போட முடியாத சூழ்நிலை. குறுவை சாகுபடி அறுவடையை தொடங்கிய விவசாயிகள் நெல்மணிகளை சாலையிலேயே கொட்டி வைத்துவிட்டு காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி டெல்டாவில் சுமார் 60% அளவுக்கு அறுவடை பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் கனமழை காரணமாக அறுவடை செய்யாத நெல்மணிகள் விளை நிலத்திலேயே தண்ணீரில் மூழ்கி கிடக்க அறுவடை செய்த நெல்மணிகளை விற்க முடியாமல் விவசாயிகள் 15 நாட்களுக்கும் மேலாக அல்லோலப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வரப்பட்ட நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்படாமல் சாலையிலேயே கொட்டி வைக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மூட்டைகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் நெல்மணிகள் மழையில் நனைந்து நாசமாகி வருகிறது. தார்பாய் போட்டு மூடி வைத்தாலும் மீண்டும் முளைத்து வீணாகி வரும் நெல்மணிகளை பார்த்து விவசாயிகள் நெஞ்சில் அடித்து கொண்டு அழாத குறையாக வேதனையில் உழலும் நிலை ஏற்பட்டுள்ளது. ரத்தமும் வியர்வையும் சிந்தி உடல் உழைப்பை செலுத்தி இரவு பகலாக கழனியில் நின்று பாடுபட்ட விவசாயிகளை இரத்த கண்ணீர் வடிக்க வைக்கும் அளவுக்கு கொள்முதல் நிலையங்களில் மிக மிக மோசமான நிலைமை இருக்கிறது. தண்ணீருக்குள்ளும் பல கிலோமீட்டர் தூரம் தார் ரோட்டிலும் நெல்மணிகள் முளைத்து கிடக்கின்றன. நெல் அப்படியே எல்லாமே முளப்பாயிட்டு எதுவுமே இல்லை. என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஒரு கேள்விக்குறியா இருக்கு எங்களுக்கு. அரிசி அரவையின் போது கலக்கப்பட வேண்டிய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க மத்திய அரசு அனுமதி அளிப்பதில் ஏற்பட்ட கால தாமதம்தான் நெல் மூட்டைகள் தேங்க காரணம் என அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் கொடுக்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அதே கருத்தை தான் தெரிவித்துள்ளார். ரேஷன் கடைகள் மூலம் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க ஒன்றிய அரசு அனுமதி வழங்கிவிட்டது. ஆனால் நம்முடைய அரசு அந்த அரிசியை வழங்கவில்லை என்று ஒரு புகாரை சொல்லியிருக்கின்றார். இந்த ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் செறிவூட்டப்பட்ட அரிசியை வழங்க ஒன்றிய அரசு கடந்த ஜூலை மாதம் இறுதியில் தான் ஒரு வழிகாட்டுதல் குழுவை நமக்கு வழங்கியது. வழிகாட்டுதல் வேறு, ஒப்புதல் வேறு. ஒப்புதல் அளிக்கவில்லை. ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க சில ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு செறிவூட்டப்பட்ட அரிசி என்ற முறையை அறிமுகம் செய்தது. வைட்டமின்கள், தாதுக்கள் உள்ளிட்ட சத்து பொருட்கள் கொண்ட செறிவூட்டும் கலவையையும் மாவாக்கப்பட்ட அரிசியையும் சேர்த்து மீண்டும் அரிசி வடிவில் வார்த்தெடுத்து 100 கிலோ அரிசிக்கு 1 கிலோ அல்லது 1 கிலோ அரிசிக்கு 10 கிராம் வீதம் கலக்கப்படும். இந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசின் குவாலிட்டி கண்ட்ரோல் அதிகாரிகள் இன்னும் அனுமதி கொடுக்காததால் தான் நெல் கொள்முதலில் தேக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறது தமிழ்நாடு அரசு.
இப்படி செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான அனுமதியை குறிப்பிட்டு மத்திய அரசுதான் காரணம் என திமுக அரசு குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் அந்த குற்றச்சாட்டின் உண்மை பின்னணி என்ன என்பதை அலசி ஆராய வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் அரவை மில்லில் வைத்து அரிசியாக்கப்படும் போதுதான் செறிவூட்டப்பட்ட அரிசி சேர்க்கப்படும். அப்படி இருக்கையில் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக நெல் கொள்முதலில் தேக்கம் என தமிழ்நாடு அரசு கூறும் விளக்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதுதான் விவசாயிகளின் கேள்வியே. நெல்லை கொள்முதல் செய்யாமல் மழையில் நனைய போட்டு நாசமாக செய்துவிட்டு செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி கொடுக்காதது காரணம் என குற்றம் சாட்டிக் கொள்வது எந்த வகையில் நியாயம் என விவசாயிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்படுகிறது. ஒரு கொள்முதல் நிலையத்தில் ஒரு நாளைக்கு 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுவதாக அரசு விளக்கம் கொடுக்க வெறும் 800 மூட்டைகள் தான் கொள்முதல் செய்யப்படுகிறது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் டெல்டா மாவட்டங்களின் சாலைகளில் மூட்டை மூட்டைகளாக கொட்டி வைக்கப்பட்டிருக்கும் நெல்மணிகளை பார்த்தால் இருதரப்பும் கூறும் கணக்கும் பொய்யானது என்பதைத்தான் உணர்த்துகிறது. கஷ்டப்பட்டு விளைவித்த நெல்மணிகள் இப்படி கண்முன்னே வீணாகி போவதை பார்த்து கண்ணீர் சிந்தும் விவசாயிகளின் கேள்விக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.